நாங்கள் இந்த செக்ஷனில் Android டெவலப்மெண்ட் ஏற்றவாறு VS Code என்ற டெக்ஸ்ட் எடிட்டரினை செட்டப் செய்வது எவ்வாறு என்று பார்க்க போகின்றேன். நாங்கள் இதுவரை இந்த செக்ஷனில் Android Studio என்ற IDE-இலிருந்து Flutter ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரிப்பது எவ்வாறு என்று பார்த்தோம். Android டெவலப்மெண்ட்டிற்கு இருக்கும் ஒஃபிஷியல் IDE Android Studio ஆகும். ஆனால் எம்மால் அதன் யூசர் இன்டர்ஃபேஸ் அதற்கு யூஸ் ஆகும் ரன் ப்ரொசஸரினை எடுத்தால் அதனை விடவும் VS Code என்ற லைட் வெயிட் டெக்ஸ்ட் எடிட்டரினால் இந்த வேலைகள் அனைத்தையும் அழகாக செய்து கொள்ள முடியும். அதுபோன்று நாங்கள் சிறிதளவு விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும், மீண்டும் Android ஸ்டுடியோவிற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் எமக்கு அவசியமாக 90% விடயங்களை VS Code மூலமாக செய்து கொள்ள முடியும். மற்றும் இந்த டெவலப்மெண்ட் எளிதாக இருக்க எக்ஸ்டென்ஷன் துணையுடன் VS Codeல் டெவலப் செய்து வைத்திருக்கக்கூடிய விடயங்களை இன்டிகிரேட் செய்து கொள்ள முடியும். நான் எமக்கு அந்த விடயங்கள் காரணமாக VS Code மூலமாக Flutter டெவலப்மெண்ட் செய்வது மிகவும் எளிதாகும் என்று நினைக்கின்றேன். அதனால் நாங்கள் பின்னர் பார்க்கும் ஒவ்வொரு செக்ஷனிலும் VS Code என்ற டெக்ஸ்ட் எடிட்டரினை யூஸ் செய்து கோட் செய்ய போகின்றோம். உங்களுக்கு நாங்கள் Flutter ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷனிலும் அவர்கள் VS Code என்ற டெக்ஸ்ட் எடிட்டரினை Flutter டெவலப்மெண்ட் யூஸ் செய்யுங்கள் என்று ரெக்கமெண்ட் செய்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்று நினைவிருக்கும். நாங்கள் இப்பொழுது VS Codeனை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து இருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது Flutter டெவலப்மெண்ட்டின் VS Codeனை செட்டப் செய்வதற்கு எவ்வாறு என்று பார்ப்போம். உங்களது மெஷினில் மேலும் VS Code இன்ஸ்டால் ஆகவில்லை என்றால் நான் காண்பிக்கும் விதமாக கூகுளிற்கு சென்று VS Code என்று சர்ச் செய்ய முடியும். அதன் பிறகு இங்கு டவுன்லோட் என்ற டேப்பிற்கு செல்லுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு ஏற்றவாறு VS Codeனை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த விடயங்களை Flutter இன்ஸ்டாலேஷன் பார்ட் 1இல் பார்த்தோம். இதனை டவுன்லோட் செய்து நார்மல் அப்ளிகேஷன் ஒன்றை இன்ஸ்டால் செய்ய நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது வெற்றிகரமாக VS Codeனை இன்ஸ்டால் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நான் எனது மெஷினில் VS Codeனை ஓப்பன் செய்து வைத்திருக்கின்றேன் என்று விளங்கும். உங்களுக்கு இது போன்ற இன்டர்ஃபேஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இது போன்ற சமனான இன்டர்ஃபேஸ் இருக்க வேண்டும். நான் இப்பொழுது இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கின்றேன். உங்களால் இவ்வாறு ரன் செய்த டேப்பிற்கு மூலமாக மாற முடியும். நான் உங்களுக்கு இந்த விடயங்களால் என்ன செய்கின்றோம் என்று பின்னர் விளக்குகின்றேன். உங்களால் இங்கிருந்து விருப்பமான ஃபோல்டர் ஒன்றை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். அதற்கு முன்னர் நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரின் இன்டர்ஃபேஸினை அறிமுகப்படுத்துகின்றேன். உங்களால் உங்களது ஃபைல்களுக்கு செய்யும் மாற்றங்களை இந்த ஃபைல் என்ற இடத்தில் இருந்து செய்ய முடியும். அதன் பிறகு இங்கு எடிட் என்ற இடத்தில் இருந்து உங்களால் அன்டு, ரீடு போன்ற ஆப்ஷன் செய்ய முடியும். நாங்கள் இந்த விடயங்களை கீபோர்டில் இருந்து செய்ய பழகி இருக்கின்றோம். உங்களால் இங்கு வியூ என்பதிலிருந்து உங்களது டெர்மினலில் ஒவ்வொன்றாக விண்டோஸ் ஓப்பன் செய்ய முடியும். அப்பியரன்ஸினை மாற்ற முடியும். அதன் பிறகு ரன் என்ற டேப்பில் இருந்து எமது ப்ரொஜெக்டினை ரன் செய்ய முடியும். அதன் பிறகு டெர்மினல் என்ற இலிருந்து புதிய டெர்மினல் ஒன்றை ஓப்பன் செய்ய முடியும். அது போன்ற விடயங்களே இதில் இருக்கின்றது. இது மிகவும் எளிய இன்டர்ஃபேஸ் ஒன்றாகும். நான் இங்கு டெர்மினல் ஒன்றை ஓப்பன் செய்து காண்பிக்கின்றேன். டெர்மினல் என்றால் எம்மால் இது போன்ற கோட் செய்ய முடியுமான ஒன்றாகும். CMD போன்ற டெர்மினல் ஒன்றை இங்கு ஓப்பன் ஆகும். இந்த ப்ரொஜெக்டிற்கு தொடர்பான இந்த ப்ரொஜெக்டிற்குள் டெர்மினல் ஒன்றை நேரடியாக ஓப்பன் ஆகும். நான் இப்பொழுது எனது டெஸ்க்டாப்பிற்கு செல்கின்றேன். நான் டெஸ்க்டாப்பிற்கு சென்று Flutter என்று புதிய ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். என்னால் இப்பொழுது நேரடியாக இதனை VS Codeல் ஓப்பன் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு ரைட் கிளிக் செய்து ஷோ மோ ஆப்ஷன்ஸிற்கு சென்று ஓப்பன் வித் கோட் என்பதை கொடுங்கள். உங்களால் அவ்வாறு இல்லை என்றால் VS Codeற்கு சென்று ஃபைல் என்ற இடத்திற்கு சென்று ஓப்பன் ஃபோல்டர் என்பதை கொடுக்க முடியும். அதன் பிறகு உங்களால் ஃபோல்டரின் லொகேஷனுக்கு செல்ல முடியும். நான் எனது டெஸ்க்டாப்பில் Flutter என்ற ஃபோல்டரினை ஓப்பன் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது Flutter என்ற ஃபோல்டருக்குள் எதுவும் இல்லாததால் எம்டியாக இருப்பது காண்பிக்கின்றது. இங்கு எமது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஒன்று இருக்கின்றது. எம்மால் இங்கிருந்து சர்ச் செய்ய முடியும். இங்கு சோர்ஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்கிறது. இது ஜிட்டுடன் இன்டிகிரேட் ஆகும் ஒன்றாகும். நாங்கள் பின்னர் உள்ள செக்ஷனில் ஜிட்டுடன் வேலை செய்வது எவ்வாறு என்று பார்க்க போகின்றோம். நீங்கள் இந்த விடயங்களை இங்கு ரிமூவ் செய்து கொள்ள முடியும். எனக்கு இங்கு தெளிவுபடுத்த வேண்டிய அத்தியாவசிய டேப் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ற டேப் ஆகும். நான் உங்களுக்கு எமக்கு Flutter டெவலப்மெண்ட் செய்ய எளிதாக VS Codeல் இருந்து ஒவ்வொரு டெவலப்பர்ஸிலும் டெவலப் செய்த எக்ஸ்டென்ஷன்ஸினை யூஸ் செய்ய முடியும் என்று கூறினேன். நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்கள் என்னவென்று காண்பிக்கின்றேன். ஆரம்ப எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் நிச்சயமாக Flutter எக்ஸ்டென்ஷன்ஸினை இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். Flutter என்று சர்ச் செய்யுங்கள். அதன் பிறகு நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். இந்த .code.org என்ற நிறுவனத்தால் வழங்கப்படும் Flutter எக்ஸ்டென்ஷன்ஸினை இன்ஸ்டால் செய்யுங்கள்.
நீங்கள் இன்ஸ்டால் செய்யவில்லை என்றால் இங்கு இன்ஸ்டால் என்ற பட்டன் ஒன்று காண்பிக்கும். அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் செய்து இன்ஸ்டால் செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் பிளகின் கொடுத்தோம் என்பது நினைவிருக்கும். அதுபோன்று செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களால் டாட் என்பதை இன்ஸ்டால் செய்ய முடியும். டாட் என்பதையும் .code.org என்ற நிறுவனம் பப்ளிஷ் செய்து இருக்கின்றது. நீங்கள் நிச்சயமாக இதனை டவுன்லோட் செய்யுங்கள். நீங்கள் இதனை இன்ஸ்டால் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு இங்கு இன்ஸ்டால் என்ற பட்டன் ஒன்று காண்பிக்கும். அந்த பட்டனினை கிளிக் செய்து இன்ஸ்டால் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களால் இங்கு awesome flutter snippet என்று சர்ச் செய்ய முடியும். உங்களுக்கு இங்கு சர்ச் செய்கின்ற பொழுது சஜஷன்ஸ்கள் வரும். நீங்கள் இந்த nivesh.dev என்ற டெவலப் செய்த எக்ஸ்டென்ஷனையும் இன்ஸ்டால் செய்யுங்கள். உங்களுக்கு awesome flutter snippet என்ற எக்ஸ்டென்ஷனில் கோட் ஸ்னிப்பெட்ஸ் என்றால் என்னவென்று தெரியும். நாங்கள் print என்று P எழுத்தினை மாத்திரம் டைப் செய்தால் எமக்கு சஜஷன்ஸ் வருவதை போன்று எம்மால் அவ்வாறு ஃப்ளட்டருக்கு மாத்திரம் தொடர்புபட்ட கோட் ஸ்னிப்பெட்ஸினை யூஸ் செய்ய முடியும். உங்களால் இதனை படித்து பார்க்கவும் முடியும். நீங்கள் இதனை இன்ஸ்டால் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இங்கு இன்ஸ்டால் என்ற பட்டனினை கிளிக் செய்து இந்த எக்ஸ்டென்ஷனையும் உங்களது மெஷினுக்கு இன்ஸ்டால் செய்யுங்கள். அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் PubSpec Assist ஆகும். நான் உங்களுக்கு PubSpec Assist என்றால் என்ன நடைபெறும் என்று பின்னர் கூறுகிறேன். நீங்கள் இப்பொழுது இந்த எக்ஸ்டென்ஷன்ஸினை இன்ஸ்டால் செய்யுங்கள். இங்கு நாங்கள் சிறிதளவு பேக்கேஜஸுடன் வேலை செய்யும் பொழுது இந்த PubSpec Assist என்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் மிகவும் எளிதாக இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸினை இன்ஸ்டால் செய்யவில்லை என்றால் இந்த இன்ஸ்டால் பட்டனினை கிளிக் செய்து இன்ஸ்டால் செய்யுங்கள். உங்களுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் டெவலப் செய்யும் பொழுது டாட்டில் நாங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கும் முறையினை பார்த்தோம் என்பது நினைவிருக்கும். இந்த கமெண்ட்ஸ் கொடுப்பதை மேலும் இம்ப்ரூவ் செய்து பெட்டர் கமெண்ட்ஸ் என்று எக்ஸ்டென்ஷன் ஒன்றை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். இது ஃப்ளட்டர் மாத்திரமில்லை, உங்களால் இந்த டெவலப்மெண்ட் லாங்குவேஜிற்கும் யூஸ் செய்ய முடியும். நீங்கள் நிச்சயமாக இந்த பெட்டர் கமெண்ட்ஸ் என்ற எக்ஸ்டென்ஷனையும் இன்ஸ்டால் செய்யுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். நான் இப்பொழுது அந்த ஃப்ளட்டர் ப்ராஜெக்டினை ஓப்பன் செய்து கொள்கிறேன். நான் அந்த ஃப்ளட்டர் ப்ராஜெக்டினை ஈயில் தயாரித்தேன். உங்களுக்கு நாங்கள் இங்கு இருக்கும் Flutter 2 என்ற ப்ராஜெக்ட் ஒன்றையே தயாரித்தோம் என்று தெரியும். இந்த ப்ராஜெக்டினை இங்கு ஓப்பன் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது Flutter ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் ஆகின்றது தெரியும். இது ஓப்பன் ஆகி இவ்வாறு சரியாக என்வாயர்மெண்ட் ஒன்று செட்டப் ஆகும் வரை சிறிது நேரம் வையுங்கள். உங்களுக்கு இப்பொழுது என்வாயர்மெண்ட் ஒன்று செட்டப் ஆனது தெரியும். எமது Flutter 2 என்ற ப்ராஜெக்ட் ஒன்று இங்கு ஓப்பன் ஆகி இருக்கின்றது. நான் இப்பொழுது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவினை ஓப்பன் செய்து காண்பிக்கின்றேன். நான் இங்கு இந்த டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இரண்டின் வேறுபாட்டையே காண்பிக்க போகின்றேன். அதாவது உங்களுக்கு இந்த VS கோட் மிகவும் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகும். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு எது விருப்பமானது என்று பாருங்கள். இதனை இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் கண்களுக்கு எளிதாகவும் டெவலப்மெண்ட்டிற்கு எளிதாகவும் இருக்கின்றதா அல்லது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எளிதாக இருக்கின்றதா, நீங்கள் உங்களுக்கு இந்த VS கோட் மிகவும் எளிதானது என்பதையும் அதன் பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருப்பதையும் அது யூஸ்ஃபுல் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லைட் வெயிட், நன்றாக பெர்ஃபார்ம் செய்யும் தன்மை, இதற்கு RAM ஒன்று குறைவாக எடுப்பது போன்ற வசதிகள் நாங்கள் VS கோடிற்கு ஷிஃப்ட் ஆவதற்கான காரணம் ஆகும். அதன் பிறகு எமக்கு இன்டர்ஃபேஸினை பார்க்க எளிதாக இருக்கும். உங்களுக்கு இதில் பல்வேறு விடயங்கள் அதிகம் இல்லை என்பது தெளிவாகி இருக்கும். மிகவும் எளிதாக எமது டெவலப்மெண்ட்டினை செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நீங்கள் Flutter ப்ராஜெக்டினை ஓப்பன் செய்கின்ற பொழுது இது இவ்வாறு அழகான ஃபோல்டர்ஸுடன் ஐகான்ஸுடன் ஓப்பன் ஆகாது என்பதை பார்க்கலாம். எனவே நாங்கள் இதனை எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்றை யூஸ் செய்து அழகாக வைத்திருக்கின்றோம். உங்களால் மெட்டீரியல் ஐக்கன் தீமினை இன்ஸ்டால் செய்தால் உங்களால் இவ்வாறு ஃபோல்டர்ஸ்களுடன் ஐக்கன்ஸ் ஆட் ஆகி செட்டப் செய்து கொள்ள முடியும். மெட்டீரியல் ஐக்கன் தீமினை ஆட் செய்த பிறகு உங்களது ஃபோல்டர்ஸ்களுக்கு ஐக்கன்ஸ் ஆட் செய்து கொள்ள முடியும். நீங்கள் இப்பொழுது இந்த ஃபோல்டர்ஸில் இருந்து என்ன நடைபெறும் என்று அறிந்து கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு இந்த லைப்ரரிக்குள் டாட் என்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒன்று இல்லாமல் ஆட் செய்யும் ஃபைல்ஸ்களுக்கு இந்த ஐக்கன் நிச்சயமாக ஆட் ஆக வேண்டும் என்று தெரியும். உங்களுக்கு முன்னர் இருந்த மெயின் டாட் ஃபைலிற்கே இங்கும் இருக்கின்றது தெரியும். நாங்கள் இப்பொழுது VS கோடினை டவுன்லோட் செய்து டெவலப்மெண்ட்டினை எளிதாக்க தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். நாங்கள் இன்னும் எமுலேட்டர் ஒன்றை ஓப்பன் செய்து எமது Flutter அப்ளிகேஷனினை எமுலேட்டருக்குள் லோட் செய்வது எவ்வாறு என்று பார்க்கவில்லை. நாங்கள் இப்பொழுது இதற்குள் எமுலேட்டர் ஒன்றை லோட் செய்வது, எமது Flutter ப்ராஜெக்டினை எமுலேட்டருக்குள் பில்ட் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நீங்கள் அதற்கு மிக சிறிய விடயம் செய்ய வேண்டும். உங்களது டெவலப்மெண்ட் ஒர்க் ஸ்பேஸிற்கு சென்ற பிறகு இங்கு விண்டோஸ் என்று ஒன்று காண்பிக்கும் என்று தெரியும். இல்லை என்றால் ஏதாவது டிவைஸ் ஒன்று காண்பிக்கும். உங்களால் அங்கு சென்று அதனை கிளிக் செய்ய முடியும்.
நான் அங்கு இவ்வாறு ஒரு முறை கிளிக் செய்கின்றேன். எம்மால் அதனை கிளிக் செய்த பிறகு Flutter என்பதை வெப்பில் ரன் செய்ய முடியும், விண்டோஸில் ரன் செய்ய முடியும், குரோமில் ரன் செய்ய முடியும், எட்ஜில் ரன் செய்ய முடியும். இல்லை என்றால் எமது எமுலேட்டர்ஸ்கள் இங்கும் இருக்கும். நான் உங்களுக்கு இங்கு கோல்ட் பூட் என்றால் என்னவென்று பின்னர் தெளிவுபடுத்துகின்றேன். நாங்கள் API level 34ல் Pixel 4 என்பதையே தயாரித்தோம். உங்களால் இங்கு Pixel 4 என்பதை செலக்ட் செய்ய முடியும். உங்களால் இதனை செலக்ட் செய்த பிறகு இங்கு எமது எமுலேட்டர் ஒன்று லான்ச் ஆகும் என்று தெரியும். நாங்கள் சரியாக Android Studioவில் இருந்து இந்த எமுலேட்டரினை செட்டப் செய்ய வைத்திருப்பதால் இது லான்ச் ஆகும் வரை சிறிது நேரம் கொடுங்கள். உங்களுக்கு இது அழகாக லான்ச் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இதில் இருக்கின்ற செட்டிங்ஸ்களை இங்கிருந்து பார்க்க முடியும் என்று தெரியும். உங்களால் இந்த ஐக்கனினால் டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் செய்து கொள்ள முடியும். இங்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ்கள் இருக்கின்றன, இங்கு ரொட்டேஷன்ஸ்கள் இருக்கின்றன. எமக்கு இதனால் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்க முடியும், எமக்கு இதனால் ஜூம் செய்து கொள்ள முடியும். இங்கு கீழே இருக்கும் கெஸ்டர்ஸ்கள் இருக்கின்றன. உங்களால் இந்த டாட் 3 மேல் கிளிக் செய்தால் இதனுடன் தொடர்புபட்ட மேலும் ப்ராப்பர்ட்டிஸ்களை பார்க்க முடியும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும் என்று தெரியும். உங்களால் பேட்டரி ஒன்று, கேமரா ஒன்று, ஃபிங்கர் பிரிண்ட், மைக்ரோஃபோன் போன்ற செட்டிங்ஸ்களில் இருந்து எமுலேட்டரின் செட்டிங்ஸினை மாற்ற முடியும். நான் இப்பொழுது எதனையும் மாற்றப் போவதில்லை. நான் இதனை க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது எனது எமுலேட்டர் ஒன்று வேலை செய்கின்றது என்பது தெரியும். முன்பு இருந்த லக் எதுவும் இல்லை. உங்களுக்கு இது மிகவும் ஸ்மூத்லி ரன் ஆகின்றது விளங்கும். நான் இப்பொழுது இந்த ப்ரொஜெக்டினை எனது எமுலேட்டருக்குள் பில்ட் செய்ய வேண்டும். உங்களால் இங்கு ரன் என்ற டேபிற்கு வந்து செய்ய முடியும். நானும் மினிமைஸ் செய்து இதனை சற்று மேக்ஸிமைஸ் செய்து கொள்கின்றேன். இவ்வாறு ரன் என்ற டேபிற்கு சென்று ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுங்கள். அதன் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் F5 ஆகும். உங்களுக்கு இப்பொழுது எனது டீபக் கன்சோல் ஒன்று ஓப்பன் ஆனது தெரியும். இதில் நான் எதுவும் செய்யவில்லை. ஆட்டோமேட்டிக்கலி டீபக் கன்சோல் ஒன்று ஓப்பன் ஆகி இருப்பது போல எனது அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் ஆகின்றது என்று காண்பிக்கின்றது. எனவே இதற்கு சிறிது நேரம் செல்லும். உங்களுக்கு Android Studioவில் நடைபெற்ற அதே விடயமே இங்கும் நடைபெறும் என்பது நினைவிருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் எமுலேட்டரினை ஓப்பன் செய்தோம். எமுலேட்டர் ஒன்று ஒன் ஆகும் வரை இருக்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் ரன் என்ற டேபிற்கு சென்று ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுத்தோம். அதன் பிறகு நாங்கள் அழகாக பச்சை நிறத்திற்கு மாற்றிய Flutter அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் ஆகி இருக்கின்றது. நான் உங்களுக்கு இப்பொழுது VS கோடில் Flutter எமுலேட்டர் ஒன்றை லோட் செய்து Flutter ப்ரொஜெக்டினை சரியாக பில்ட் செய்வது எவ்வாறு என்று தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது Android Studioவினை விடவும் உங்கள் மெஷினில் VS கோட் மிகவும் ஸ்மூத்லி ரன் ஆகும் என்று தெளிவாக வேண்டும். ஏனென்றால் நீங்களும் இதனை இப்பொழுது ரன் செய்து பார்க்கின்றீர்கள். உங்களுக்கு நீங்கள் சரியாக ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுத்தால் இங்கு ஹாட் ரீஸ்டார்ட், ஹாட் ரீலோட் ஆப்ஷன்ஸ்கள் இங்கு இருக்க வேண்டும். இந்த ஹாட் ரீலோட் என்ற பட்டன் இருக்கின்றது. இந்த பட்டன் ஏகத்தை நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுக்கு தெரியும் அப்ளிகேஷன் ஒன்று ரீலோட் ஆனது. நாங்கள் எக்ஸாம்பிள் ஒன்றை எடுத்து பார்க்கலாம். நான் இதை ஜூம் அவுட் செய்து கலர் ஏகத்தை பர்பிள் என்று மாற்றிக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும் முன்பு போலவே நமது சஜஸ்ட் வருகிறது. பர்பிள் என்பதை போட்டு அது சேவ் ஆனது. நான் மீண்டும் பர்பிள் என்று போட்டு ஹாட் ரீஸ்டார்ட்டை கொடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் பர்பிள் விதமாக மாறியதனால் மீண்டும் கிரீன் என்று போட்டு ரீஸ்டார்ட் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும் முழுமையாக எமது அப்ளிகேஷன் ஒன்று ரீஸ்டார்ட் ஒன்றுதான் இங்கு ஹாட் ரீஸ்டார்ட் என்று இதனால் நடக்கின்றது. இதனால் இந்த விடயங்களை நாங்கள் முன்பு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தோம். உங்களால் இந்த பார் ஏகத்தை அவசியமாக இடத்திற்கு பிளேஸ் செய்து கொள்ள முடியும். இந்த கண்ட்ரோல் ஒன்று வருவது நீங்கள் இங்கு சரியாக ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பது கொடுத்தால் மட்டும்தான். Flutter ரன் என்ற கமாண்டினால் இதை டெர்மினலில் ரன் செய்யவும் முடியும். அப்பொழுது நாங்கள் இந்த ஆப்ஷன்களை எம்மால் தேட வேண்டாம். அதுதான் நமக்கு இங்கு இருக்கின்ற இஷ்யூ ஒன்றாகும். நினைத்து பாருங்கள், நீங்கள் இதை ரன் செய்யும் பொழுது இஷ்யூ ஒன்று வந்தால் உங்களுக்கு இங்கு டெர்மினலில் சொல்கின்ற நீங்கள் ரன் வித்தவுட் டீபக்கிங் மோட் ஒன்று இல்லாமல் டீபக் மோடில் ரன் செய்யுங்கள் என்று. தற்பொழுது நான் இதை ஸ்டாப் செய்து கொள்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அப்ளிகேஷன் ஏகமும் நமது எமுலேட்டர் ஏகமும் இடையில் இருக்கின்ற கனெக்ஷன் ஒன்று இவ்வாறு போனதால் இந்த அப்ளிகேஷன் ஒன்று இப்பொழுது எனது ஆப்பில் வராது. உங்களுக்கு தெரியும் நமது Flutter 2வில் அப்ளிகேஷன் ஒன்று இங்கு காட்டுகிறது. உங்களால் இதை கிளிக் செய்து ஓப்பன் செய்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த ரன் வித்தவுட் டீபக்கிங் எனும் ஆப்ஷனை செலக்ட் செய்து கொண்ட பிறகு ரன் வித்தவுட் டீபக்கிங் அல்ல டீபக் மோடை ரன் செய்யவும் என டெர்மினலில் இஷ்யூ ஒன்று வருகிறது என்றால் உங்களுக்கு ரன் எனும் டேபிற்கு சென்று எளிதாக ஸ்டார்ட் டீபக்கிங் என்பதை கிளிக் செய்து டீபக் மோடில் ரன் செய்ய முடியும். அப்பொழுது இஷ்யூ ஒன்று நீங்கி இவ்வாறு அப்ளிகேஷன் உங்களது எமுலேட்டருக்குள் மீண்டும் பில்ட் ஆகும். நான் உங்களுக்கு இப்பொழுது Flutter ப்ரொஜெக்ட் ஒன்றை கிரியேட் செய்த பிறகு VS கோடில்
ஓப்பன் செய்வது எவ்வாறு என்று சிறந்த knowledge ஒன்று இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் மீண்டும் சம்மரி ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் இங்கு சென்று டிவைஸ் ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களால் அந்த டிவைஸ் ஆன் ஆன பிறகு இவ்வாறு ரன் என்ற இடத்திற்கு வந்து ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்கலாம். உங்களுக்கும் இது வேகமாக டீபக் ஆகி ரன் ஆகும் என்று தெரியும். உங்களுக்கு முதல் முறையாக ரன் செய்வதை விடவும் வேகமாக ரன் ஆகும் என்பது தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு முன்னர் இது பில்ட் ஆகி நிமிடம் ஒன்று போன்ற நேரம் எடுத்தது. ஆனால் இப்பொழுது 1 நிமிடத்தை விடவும் குறைவான நேரமே பில்டாக எடுக்கும். நான் இந்த செக்ஷனில் இந்த விடயங்களையே கற்பிக்க நேரிட்டது. உங்களுக்கு சால்வ் செய்து கொள்ள சிரமம் ஏதாவது இஷ்யூ ஒன்று இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்ற கமெண்ட் ஒன்றை கொடுங்கள். உங்களுக்கு இங்கு ஃப்ளாட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரித்த பிறகு இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள் ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ்களும் இருக்கின்றது விளங்கும். .idea, Android, Build, iOS, Live என்று பல்வேறு வகையான ஃபோல்டர்ஸ் இருக்கின்றன. நமக்கு இந்த ஃபோல்டர்ஸில் இருந்து என்ன நடைபெறும் என்று knowledge ஒன்று இருப்பது தெரியும். மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து இந்த ஒவ்வொரு ஃபோல்டர்ஸில் இருந்து இந்த ஃப்ளாட்டர் ப்ராஜெக்டிற்குள் என்ன நடைபெறும் என்று நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து சந்திப்போம்.